Hello 11th standard students. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நெருங்குற நேரம் இன்னும் ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா ப்ராப்ளங்களையும் போட்டு தயாராக இருப்பீங்க. 11th மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா இது எப்போன்னா நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ தரவாக இருப்பீங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை கட்டாயம் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த இதிலேருந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களில் நமக்கு குறைஞ்சது ஒரு 60 to 70 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளங்களை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு சாப்டர்லேயும் சாப்டர் வைஸ் அதில் எக்ஸசைஸ் நம்பர், அதில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்பர், எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பரும் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பரும் இப்போ 2024-25 கரண்ட் புக்கில் நீங்கள் எடுத்து குறிக்கணும். ஏன்னா 23-24லேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கரண்ட் புக்கு என்னவன்னு பார்த்து அதில் நீங்கள் இந்த நம்பரை குறிச்சிக்கோங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்கலான்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸாம்பிளில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் சிலதெல்லாம் பிளாக்ல இருக்குது, சிலது ரெட்டில் இருக்குது. இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் +1 கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். அந்த நம்பர் அதான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். மீதி பிளாக்ல இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி அந்த ப்ராப்ளங்களை நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள ப்ராப்ளமாக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காது போல். இப்போ இந்த சாப்டர் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இந்த நம்பர்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சும்மா நோட்டை வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. நோட்டை வச்சு பார்க்கறதுனால நிச்சயமாக நம்மளால் ப்ராப்ளங்களை திரும்ப ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நோட்டை மூடிட்டு நோட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு முறை பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ப்ராப்ளத்தை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணும்போது எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாமல் உங்களுக்கு ஆன்சர் வருது, ஆன்சர் உங்களால் போட முடியுது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு தரவாக ஆன்சர் போட முடியும், எக்ஸாமில் போனாலும் போட முடியுன்ற இதை புரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படியே ப்ராப்ளம் போட்டுட்ருப்பீங்க. அப்போது நமக்கு ஏதாவது திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தால் உடனே நம்ம அந்த நோட்டை பார்க்குற பழக்கம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட. அது சரியான மெத்தட் கிடையாது. ஏன்னா இங்கே நோட்டு பக்கத்தில் இருக்குது, போட்டுரும் இல்லையா? ஆனால் அதே பப்ளிக் எக்ஸாமில் போகும்போது நோட் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போது உனக்கு திடீர்னு டவுட் வந்தால் நீ உன்னுடைய கண் தானே நோட்டை தேடும். பட் அங்கே நோட் இருக்காது. அதனால் இங்கே போடும்போதே என்ன பண்ணணும், நோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஆன்சரை நீங்களே ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாமல் அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு டவுட் இல்லைன்றது கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4th சாப்டரில் நிறைய ரெட்டு தெரியுது இங்கே எக்ஸாம்பிள் கொஷனில். அப்போ இந்த ரெட்டில் கேட்டதான் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ மீதி பப்ளிக்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கொஷின் நம்ம பிளாக்ல இருக்குது. ஸோ அது எக்ஸசைஸ்லையும் அப்படி தான். அதனால் இது மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. இதில் ஒவ்வொரு எக்ஸசைஸ்னும் நம்ம செலக்டிவாக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோன்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இது தவிர மீதி நீங்கள் சென்டம் ஆகணும் சார் நான் மேத்ஸில் அப்படின்றவங்க எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை சார் எனக்கு ஒரு 60 to 70 மார்க்கு அல்லது 80 மார்க்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும்னா மேக்ஸிமம் இது போதும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த ப்ராப்ளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். சரியா? இது மட்டும் பாருங்கள், நான் சொல்ல வரல. மினிமம் பாஸ் பண்ணணும், ஒரு 50 மார்க்ஸ் வரைக்கும் வாங்கணும், 60 மார்க் வரைக்கும் வாங்கணுன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போதும் கட்டாயம். ஆனால் அதுக்கு மேலே மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சி எல்லா ப்ராப்ளத்தையும் பார்க்கணும். அது 80க்கு மேலே வாங்கணும், 90க்கு மேலே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக்கில் இருக்க ப்ராப்ளத்தையும் கூடுதலாக பார்த்துக்கணும். பட் இந்த ப்ராப்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மற்ற ப்ராப்ளத்துக்கான ஐடியா க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் முதல்ல இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு ப்ராப்ளம் விடாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு அடுத்து வர ப்ராப்ளம் நம்ம எப்படி போடணுன்ற ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகிடும். கணக்குக்கு ஒவ்வொரு ப்ராப்ளத்தை எடுக்கும்போதும் அந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை யோசிக்கணும். கொடுத்த டேட்டாவை யூஸ் பண்ணி எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நாம் அவங்க கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியுன்றது நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை முதல்ல படிங்க. படிச்சுட்டு நீங்கள் ஓனாக டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை அஷ்யூர் பண்ணிக்கிட்டு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அல்லது என்ன மெத்தட் இது போடுறதுக்குன்னு உங்கள் மைண்டில் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி
ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணால் அப்படின்னு டைம் மார்க் பண்ணி வைங்க பக்கத்தில். உங்கள் நோட்லேயே அந்த ப்ராப்ளம் பக்கத்தில் என்ன பண்ணோம், இந்த ப்ராப்ளத்துக்கு 5 நிமிஷம் ஆகுது, இதுக்கு 6 நிமிஷம் ஆகுது, அப்படி 2 மார்க் கொஸ்டின்னா 1 நிமிஷத்தில் போடலாம் அப்படின்லாம் நீங்கள் டைம் மார்க் பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷனில் போகும்போது கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கின உடனே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை பார்த்தா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது உடனடியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுன்னா நிறைய நேரம் ஆகக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நிறைய நேரம் ஆகிற மாதிரி லென்த்தியாக இருக்கிற ப்ராப்ளமும் செலக்ட் பண்ணாமல் நமக்கு வந்து கொடுத்த நேரத்துக்குள்ளே அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எந்தெந்த ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணால் நம்ம வந்து போட முடியும் அப்படின்னு நீங்கள் அஷ்யூர் பண்ணிவிட்டு ப்ராப்ளங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. லென்த்தியாக போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்கிறதுலாம் கிடையாது. அதனால் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ எதுவாக இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போட்டோம்னா தான் அதில் கிடைக்கிறது தான் மேக்ஸிமம் மார்க்கு. எல்லா பையனுக்குமே சென்ட் வாங்குற பையனுக்கும் அவ்வளோதான் மார்க்கு இல்லையா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. டைம் வந்து எனக்கு டைம் வந்து குறைவாக போச்சு, என்னால் போட முடியல அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்னென்னா செலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஸோ செலெக்ஷன் ஆஃப் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமுக்கு போடுற மாதிரி கொஷின்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் சக்ஸஸுக்கு முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ப்ராப்ளங்கள் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணுங்கள், அப்படியே புக்கில் மார்க் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமாக கம்பல்சரி 1 முறை 2 முறை ஈவன் முடிஞ்சால் 3 முறை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் டைமில் நம்ம கொடுத்துக்கூடிய அந்த லீவில் இந்த ப்ராப்ளம்லாம் ஒரு டைம் அப்படியே ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும். அதனால் கொஞ்சம் தரவாக இது எல்லாத்தையும் புக்கில் நோட் பண்ணிக்கிட்டு நல்லா பாருங்கள். நிச்சயமாக உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். +1 நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா அடுத்து +2 உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். +2 நல்ல மார்க் வாங்கிடலாம், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். நல்ல காலேஜில் இடம் கிடைச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். எனவே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களோடு நீங்கள்லாம் நல்லா வெளியே வந்து நல்ல ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படின்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.